Hi students, இன்னைக்கு நம்ம class 12 Maths Theory of Equation chapterல exercise 3.2ல 5th sum பார்ப்போம் இந்த வீடியோல. Prove that a straight line and a parabola does not intersect at more than 2 points. அந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு மேல அந்த ரெண்டும் intersect ஆகாது அப்படின்ற மாதிரி prove பண்ண சொல்லியிருக்காங்க. ஒரு straight lineம் parabola-வும் ரெண்டு பாயிண்ட்டுக்கு மேல intersect ஆகாது அப்படின்ற மாதிரி prove பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம இந்த மாதிரி ப்ரூஃப் பண்ணனும் இன்டர்செக்டிங் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவோம் ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம வந்து சால்வ் பண்ணனும் பாராபோலா ஈக்குவேஷனும் ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷனும் சோ ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் என்ன வரும் நமக்கு ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் y is equal to mx plus c இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோ அடுத்து ஈக்குவேஷன் ஆஃப் பாராபோலா y square is equal to 4ax. இது second equation. இப்போ இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணனும் நம்ம இது எலிமினேஷன் மெத்தட்ல பண்ண முடியாது அதனால என்ன பண்றேன் நான் சப்ஸ்டிட்யூட் பண்றேன் சப்ஸ்டிடியூஷன் மெத்தட்ல பண்ணலாம் இந்த y க்கு பதிலா mx plus c வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றேன் ஓகேவா சப்ஸ்டிட்யூட் y is equal to mx plus c in equation 2 second equation ல substitute பண்றேன் so substitute பண்ணோம்னா என்ன கிடைக்கும் பாருங்க mx plus c to the whole square y square இருக்கு இல்லையா அதனால is equal to 4ax இப்போ இத expand பண்ணுவோம் a plus b the whole square formல expand பண்ணுவோம் அப்ப a square னா m square x square ரெண்டுத்துக்கும் square பண்ணனும் இல்லையா plus b square c square அப்போ plus 2ab அப்ப 2 into m c x இந்த 4ax நான் இந்த பக்கம் கொண்டு வந்தறேன் minus 4ax is equal to 0 இத கொஞ்சம் rearrange பண்ணிக்குவோம் நம்ம m square x square plus 2mc minus 4a இதுல இருந்து நான் x காமனா எடுத்துறேன் இது ரெண்டுத்துல இருந்தும் x காமனா எடுத்துட்டேன்னா இந்த மாதிரி வரும் plus c square is equal to 0 இப்போ பாருங்க இது x square term x term and constant term it is a quadratic equation is a quadratic equation so the degree வந்து என்ன ஆகும் therefore the degree of the equation is 2 therefore it has only two roots therefore it has only two roots ரெண்டு வேல்யூ தான் இருக்க முடியும் இல்லையா x நம்ம இது வந்து சால்வ் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் x க்கு ரெண்டு வேல்யூ மட்டும் தான் கிடைக்கும் அதுக்கு மேல வேல்யூ கிடைக்காது so it has only two roots அப்ப நம்ம வந்து சம்ல கொடுத்திருக்கிறதை எழுதிக்கலாம் therefore the straight line and the parabola cannot intersect at more than 2 points. ஓகேவா அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு இந்த சம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா Subscribe பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க ஸ்டூடண்ட்ஸ் Thank you